டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தில் தொடர்புடைய நபருக்கு சொந்தமான சிவப்பு நிற கார் ஒன்றை ஹரியானாவின் கந்த்வாலி பகுதியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி வெற்றி பெறும் என பல நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமும் அதையே தெரிவித்துள்ளது. தேஜா கூட்டணிக்கு 120 140 இடங்களும், இண்டி கூட்டணிக்கு 98 118 இடங்கள் கிடைக்கும் எனவும் அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடுக்க பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கனமழை பெய்தது. ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர், கருங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பெங்களூரிலிருந்து கொரியர் மூலம் சிதம்பரம் அடுத்த புவனகிரிக்கு கஞ்சா பொட்டலங்களை வரவழைத்து அவற்றை விற்பனை செய்த இருவரை புவனகிரி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது.